Hi friends, welcome to Geethu Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அசத்தலான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். எல்லோ ஆப்பம் வித் எக் கறி. இது என்னோட ஃபேவரட் சைல்ட்ஹுட் ரெசிபி. இன்னைக்கு இந்த ரெசிபியை உங்க எல்லாரும் கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1 கப்போட அளவு 200 ml. ஸோ மொத்தம் 400 ml அளவிலான பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது கூட அரை கப் புழுங்கலரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த புழுங்கலரிசியை நம்ம சாதமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாதமாக வேக வச்ச புழுங்கலரிசி கூட இந்த பச்சரிசி சேர்த்து அரைக்க போகிறோம். நான் சொல்கிற இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 ஆப்பம் வரும். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் 4 கப் பச்சரிசிக்கு 1 கப் புழுங்கலரிசி சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் பொருட்களையும் சேர்த்து நம்ம ஆப்பம் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஊற வச்ச பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதுங்க. இது கூட நம்ம வேக வச்ச சாதத்தையும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ அதனால் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஆப்பம் பேட்டர் ரெடி. நெக்ஸ்ட் இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஆப்ப சோடா இல்லை பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, அதை போட்டு கலந்து நல்லா வச்சிடலாம். ஆப்ப சோடா போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ இப்போ நைட்டு ஃபர்மெண்ட் ஆகட்டும், நாளைக்கு மார்னிங் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு நல்லா ஆப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு, புளிச்சிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா பொருட்களை அரைச்சி சேர்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. நைஸாக வேண்டாம், கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப ஃபைனாக இல்லைங்க, சும்மா 1க்கு 2 அரைச்சா போதும். இது நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை போட்டு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த பேட்டர் ஆப்பம் பேட்டரில் வந்து அந்த வெங்காயம் கடிப்பட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை இந்த மாவோட இப்போ கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆப்பம் மாவு ரெடி. உங்களுக்கு தேவைன்னா இப்போ நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு கலந்து வச்சுக்கலாம். எக் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். நான் இங்கே ஒரு 3 வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயோட கலர் மாற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை நல்லா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும், அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துடும். 5 மினிட்ஸ் ஆச்சு. மசாலா சூப்பராக குக் ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்க போகிறோம். பாத்திரத்தில் தான் நான் வேக வச்சுருக்கேங்க, அப்போ தான் இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வேந்திருக்கும். இது நம்ம குக்கரில் வேக வச்சோன்னா நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சு இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு வேக வச்ச பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு வந்து இந்த எக் கிரேவியோடு சேரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த வாயில் கடிப்படும் போது இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். அந்த மசாலாவும் பாசிப்பருப்பும் நல்லா பிளெண்ட் ஆகிடும். ரெண்டு நிமிஷம் ஆச்சு. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். நான் தண்ணி நல்லா கொதிச்சது நான் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்ததும் நம்ம அடுத்த பொருட்களை சேர்க்கலாம். ஸோ கொதிச்சிருச்சு. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் இப்போ 4 முட்டை யூஸ் பண்ணுறேன். கலக்கி விட்டுறாதீங்க, போஸ்ட் எக் மாதிரி இருக்கணும். ஸோ அப்படியே அது வேகட்டும். மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், உடையாமல் இருக்கும். இவ்வளோதாங்க, அசத்தலான எக் கறி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த பாசிப்பருப்பு, எக்கு, அப்புறம் வந்து இந்த மசாலா, இது 3 ஜெல்லாகி வர அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ரொம்ப டெம்ப் பண்ணது சாப்பிட சொல்லி வீடே மணக்குது. இப்போ வந்து இது நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக நமக்கு திக்காகிடும். பிகாஸ் இதில் நம்ம பாசிப்பருப்பு அண்ட் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பிடும்போது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ எக் கறி ரெடி. இப்போ ஆப்பம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தோசை தவாவில் 3 கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுங்க, ஊற்றிட்டு அப்படியே விட்டுடணும். எவ்வளோ பரவுதோ அவ்வளோ பரவுனா போதும். ஸோ இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மூடி வச்சு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், நல்லா வேகட்டும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கிட்டு திருப்பி போட்டு ஒரு less than 1 மினிட் குக் பண்ணால் போதும். இதை நீங்கள் நார்மலாக ஆப்பம் சுடுற மாதிரி ஆப்பக்கடாலையும் சுடலாம். அந்த மெத்தடும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சுட சுட ஆப்பமும் எக்கரியும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சண்டே மார்னிங் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஃபில்லிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை டப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.